பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவியை அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். மத்தேயு 27 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டவுடனே என்ன நடந்ததுன்னா, மக்கள் எல்லாரும் வெளியில இருந்து, அரண்மனைக்கு வெளியில இருந்து கூக்குரல் எழுப்புறாங்க, அழுகுறாங்க. ஏழை எளிய மக்களால் அவ்வளவுதான் செய்ய முடியும், அதுதான் உச்சக்கட்டத்துக்கு குரல். ஆனா அரண்மனைக்குள்ள இருந்த ஆதிக்கவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறையும் என்ற கோஷம் எழுப்புறாங்க. அப்போ இவர்களுடைய குரலானது எளிய மக்களுடைய குரலை அப்படியே நசுக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த நேரத்துல பிலாத்துவின் மனைவி அவங்க ஒரு செய்தி அனுப்புறாங்க. இவர் நேர்மையாளர், நீதிமான், அவருடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்றார். கணவனை அழகாக காப்பாற்ற நினைக்கிறார். எந்த பாவமும் கணவனுக்கு சேர்ந்து விடக்கூடாது, நேர்ந்துடக்கூடாது, அதிலிருந்து காக்க வேண்டும் என்று ஒரு மனைவியாக அந்த மகாராணி அவங்க முடிவு எடுக்கிறார். அப்ப அவர் நேர்மையாளர், நீதிமான் என்பது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? இவங்களை பத்தி நான் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க நேரம் கிடைக்கும் போதுதான் இவங்க இந்த குறிப்பாக பஸ்கா நேரங்களில் விழா கொண்டாடுவதற்காக பிலிப்பி, சிசரியா போன்ற பகுதியில் வருவாங்க. அவங்க அந்த இடத்துல வரும்போது அங்க பிலாத்துக்கு ஒரு அரண்மனை இருக்கு, மாளிகை இருக்கு, பளிங்கு மாளிகை இருக்கு. அந்த போர்ச்சுகல் அப்படி நிற்பாங்க. பார்த்தா ஆற்றங்கரை தெரியும், அழகான பல வண்ணங்களிலே மலர்கள் பூத்து குலுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்படி இயற்கையை ரசிக்கிற ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 100 பேர் அந்த ஹால்ல, அந்த அரண்மனையில தங்கலாம். அந்த அளவுக்கு பெரிய வசதி நிறைந்த ஒரு இடம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போர்ச்சுகல்ல நின்றுட்டு அங்க போகிற தெருவிலே போகிறவர்கள் பார்ப்பாங்க, இயற்கையை ரசிப்பாங்க, இப்படி இருக்கிறாங்க. அப்போதான் இயேசு அந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து வரும்போதுதான் இவருக்கு கேள்விப்படுறாங்க, இவரு பின்னாடி இவ்வளவு ஜனம் போகுது, யார்? ஒரு அரசன் பின்னாடி கூட இவ்வளவு பேர் போகல, ஆனா இவரோட இவ்வளவு பேர் போறாங்க, யார் இவர், யார் இவர்? ஒரு கேள்வி. அப்போ அவங்க இயேசுவை குறித்து அறிந்து கொள்கிறாங்க. அறிந்து கொண்டதுனாலதான் இவங்க இயேசுவினுடைய ஒரு ரகசிய சீடராகவும் இவங்க மாறி போறாங்க. இயேசுவை நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிறாங்க. அவருடைய போதனைகள், கற்பித்தல் எல்லாத்தையும் இவங்க தெரிந்து கொள்றாங்க. அப்ப இயேசு ஒரு குற்றமற்றவர், நீதிமான் என்பதை அவங்க உணர்ந்து கொள்றாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிளவுடியா, அப்படி ப்ரோகோலா கிளவுடியா அப்படின்னு சொல்லுவாங்க, கலாவுதியா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதான் அதோட மீனிங் என்னன்னா, ஃபாலோவர் அட் தி கேட், வாசலில் நின்று பின்பற்றியவர் அப்படின்னு ஒரு பொருள். ஏன்னா இவங்க போர்ச்சுகல்ல நின்று தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். பாருங்க, இவர்களும் நீதிமான் என்று சொல்றாங்க, பிலாத்துவும் நீதிமான் என்று, இவரிடத்திலே நான் எந்த குறையும் காணவில்லை என்று சொல்றாங்க. ஆனால் இந்த உலகம் இயேசுக்கு சிலுவை மரணத்தையும் பரபாசை போன்ற கொள்ளை கூட்டத்தினருக்கு அங்கே விடுதலை கொடுக்கிறதா இருந்தது. 2000 வருஷம் ஆனாலும் உலகம் இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலே நாம் இயேசு ஒரு நீதிமானா இருக்கிறார், இயேசு ஒரு நேர்மையாளர் என்பதை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க வேண்டும். எப்படி பிலாத்துவின் மனைவி இயேசுவை அவர் கடைசி வரையிலும் அவர் நீதிமான் என்பதை பறைசாற்றினாரோ, சாட்சி சொன்னாரோ, நாமும் இயேசுக்காய் உகந்த நற்சாட்சிகளா இருப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ப்ரோகோலாவை போல உம்முடைய நாளும் சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.